கொடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இன்னும் அழகாக பிள்ளைகளை கைதட்டி காட்டுங்க, கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க பிள்ளைய. நன்றி, நமது நன்றிகள் உங்களுக்கு. வாழ்த்துகிறேன் மரியா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பயப்படாதே மரியாளே, கர்த்தர் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். கவனி, நீ கருவுருவாய் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார். மகா உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மக்கள் அவரை அழைப்பார்கள். அவரது முன்னோராகிய தாவீதின் அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுப்பார். சதா காலமும் யாக்கோபின் மக்கள் மீது இயேசு அரசாண்டார். இயேசுவின் ஆட்சி ஒருபோதும் முடிவுறுவதில்லை. ஆனா இது எப்படி நடக்கும்? எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடம் வருவார். உன்னதமான தேவனின் ஆற்றல் உன்னை மூடிக்கொள்ளும். குழந்தை பரிசுத்த உள்ளதாக இருக்கும். உறவு பெண் எலிசபெத் கருவுற்று இருக்கிறாள். அவள் மிகவும் வயதானவள், குழந்தை பெற முடியாதவள் என்று நினைக்கப்பட்டாள். ஆனால் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். இது அவளுக்கு 6வது மாதம். தேவனால் எந்த காரியத்தையும் நிச்சயமாக செய்ய முடியும். நான் கர்த்தருக்கு பணிவிட செய்யறேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். மரியாள் மிகவும் நல்லவள். ஆனால் அவள் கருவுற்று இருக்கிறாள். இது எப்படி நடந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாளை தவறாக பேசுவதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? வேண்டுமானால் மரியாளிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிடலாமா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? தாவீதின் மகனாகிய யோசேப்பே, மரியாளை உனது மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்காதே. அவள் கருவில் இருக்கும் குழந்தை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அவர் தன் மக்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இவையெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்னவைகளின் நிறைவேறுதலுக்காக நடந்தன. தீர்க்கதரிசி சொன்னது இதுவே: கன்னிப்பெண் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள். பூபுலகின் பாவ போக்க
நாங்கள் முன்பாக நாங்கள் அழைக்கின்றோம். கரங்களை தட்ட அவளை நாங்கள் வரவழை. ஹல்லேலூயா. சாதாரண காரியம் இல்லை. பலவிதமான இக்கட்ட சூழல் மத்தியிலும் இந்த சகோதரி இந்த புத்தகத்தை படித்திருக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்தும் படியுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் எல்லாரும் கூடயே கையை தட்டி கொண்டே இருங்க. எல்லாம் கை தட்டு.